சென்னை கப்பல் போக்குவரத்துக்கான நகரமாக தான் பிறந்தது. கப்பல் போக்குவரத்துனா அதுக்கு முக்கிய தேவை லைட் ஹவுஸ். சென்னைக்கு இதுவரை 4 லைட் ஹவுஸ் இருந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1639ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கோட்டை கட்டி தங்களோட வணிகத்தை தொடங்கி இருந்தாலும் 1796ஆம் ஆண்டு தான் சென்னைக்கு முதல் லைட் ஹவுஸ் உருவானது. இப்போ கோட்டை அருங்காட்சியகமாக இருக்கிற அன்றைய எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸ் கட்டிடம் மேல 75 அடி உயரத்துல மரத்தினால எழுப்பப்பட்ட கட்டிடம் தான் சென்னையில முதல் லைட் ஹவுஸ். இந்த மரக்கட்டிட உச்சியில தேங்காய் எண்ணெயில ஏற்றப்பட்ட பெரிய விளக்கு பின்னாடி கண்ணாடி நிறுவி அந்த ஒலி பிரதிபலிப்பால தான் கப்பல் அடையாளம் தெரிஞ்சுக்கும். கால ஓட்டத்துல புயல் மழையால பாதிக்கப்பட்டதுனாலையும் உயரம் போதுமானதா இல்லாததாலையும் 1844ஆம் ஆண்டு இன்றைய மெட்ராஸ் ஹைகோர்ட் வளாகத்துல கருங்கல்லால எழுப்பப்பட்டது தான் நம்ம 2வது லைட் ஹவுஸ். கட்டின சில வருஷத்திலேயே அதுக்கு பின்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் கட்டிடம் வந்துச்சு. அது 190 அடி உயரம். அதனால 1894ஆம் ஆண்டு லைட் ஹவுஸ் அந்த கட்டிடத்துக்கு மாறிடுச்சு. ஹைகோர்ட் டோம் தான் 3வது லைட் ஹவுஸா செயல்பட்டுச்சு. 1965 வாக்கில் இந்த லைட் ஹவுஸ் சேதமடைய ஆரம்பிச்சதால புது லைட் ஹவுஸோட தேவை ஏற்பட்டுச்சு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எதிரே இடம் தேர்வு செய்யப்பட்ட பின்ன இன்னும் தெற்கா போய் எழுந்ததுதான் இன்றைய லைட் ஹவுஸ். 1976-77ஆம் ஆண்டு 150 அடி உயரத்திற்கு உயர்ந்ததுதான் சென்னையோட 4வது லைட் ஹவுஸ். இந்தியாவிலேயே லிப்ட் உள்ள சென்னையோட இந்த 4வது லைட் ஹவுஸ் தான் மெரினாவோட நிரந்தர அடையாளமா மாறிடுச்சு.